நெஞ்சை பிளக்கும் செய்திகள் வாசிப்பது இரா பொற்செல்வன். கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு இந்த மண்ணில் தோன்றிய பிஎம்ஆர் என்ற வைரஸ் இந்த மண்ணையே சர்வநாசம் செய்து வருகிறது. இதன் மையப்புள்ளி போலியோமூர் ஆகும். இது இங்கிருந்து தொடங்கி நாலா பக்கமும் 10 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள பகுதிகளை பாலைவனமாக்கிவிட்டு மாவட்ட தலைநகரான திண்டுக்கல்லை குறிவைத்து சென்று கொண்டிருக்கிறது. போலியோமூரில் உற்பத்தியாகும் மோர் மிளகாய் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் உப்பே பிஎம்ஆர் வைரஸ் என்று பொதுமக்களால் அழைக்கப்படுகிறது. சீனா எப்படி கொரோனா வைரஸை உருவாக்கி இந்த உலகத்தையே உலுக்கியதோ, அதுபோல போலியோமூரில் உள்ள நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இந்த பிஎம்ஆர் வைரஸை உருவாக்கி ஊருக்குள் உலவ விட்டிருக்கிறார்கள். இந்த பிஎம்ஆர் வைரஸை உருவாக்குவதில் 4 பேர் மட்டுமே முதன்மையானவர்கள். இவர்கள் இதனால் உச்சத்தின் உச்சம் அடைந்திருக்கிறார்கள் என்பது வேற விஷயம். ஆனால் இந்த மாவட்டத்தில் இனிமேல் எதுவுமே மிச்சமாகாது என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். இந்த பிஎம்ஆர் வைரஸை உருவாக்க இவர்கள் வைத்துள்ள தொழிற்சாலைகளுக்கு சுத்தமான குடிநீர் வசதியை பக்காவாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். இவர்களால் எக்கு தப்பாக கவனிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மக்கள் நல பிரதிநிதிகள். இதை கண்காணிக்க வேண்டிய மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ இவர்கள் வாரி வழங்கிய நிதியால் மாசடைந்த கட்டுப்பாட்டு வாரியமாக மாறி பல ஆண்டுகளாச்சு. விவசாயிகளுக்கு வில்லனாகவும் மக்களுக்கு யமனாகவும் மாறிவிட்ட இந்த பிஎம்ஆர் வைரஸை முன்பிருந்த முதல்வர்களின் கவனத்திற்கு செல்ல விடாமல் தடுத்து விட்டார்கள் இவர்களால் நன்கு கவனிக்கப்பட்ட அதிகாரிகள். அதனால் புதிதாக வந்துள்ள முதல்வராவது இந்த ருசிகண்ட அதிகாரிகளின் பேச்சை கேட்காமல் நேரடியாக தலையிட்டு இந்த பிஎம்ஆர் வைரஸை ஒழிக்க வேண்டுமென திண்டுக்கல் மாவட்ட மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். செய்திகள் முடியவில்லை, இனிமேலும் தொடரும். நன்றி, வணக்கம்.